ஐயையோ, டைம் வேறு ஆகிட்டே. சே, நான் மேக்கப் போடுறனால டைம் ஆனதே நான் பார்க்கலையே. சே, இவங்க வேறு சர்ச்சில் போனால் வெல்கம் பண்ணதுக்குன்னு ஒரு டீம் இருக்குமே, என்ன பண்ணதுக்கு? இப்போ கேட்பாங்களே ஏன் லேட்டுன்னு. சரி, நம்ம சமாளிப்போம். விசுவாசிகளுக்கு என்ன சமாளிக்கவா தெரியாது? சிஸ்டர் சோத்ர சிஸ்டர், சோத்ர சிஸ்டர், எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சிஸ்டர். உங்கள் ட்ரெஸ் அழகாக இருக்குது சிஸ்டர். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். நீங்கள் வேறு, அவங்களே இன்றைக்கி சர்ச்சுக்கு லேட்டாக வந்திருக்காங்க, நம்மகிட்ட சமாளிக்கிறதுக்கு எதுவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வேறு இப்போ பாருங்கள் என்னோட கொஸ்டின். ஏன் சிஸ்டர் ஆராதனைக்கு லேட்டு இன்னைக்கு? அதாவது சிஸ்டர், நான் வரணும்னு தான் நினச்சேன். என்ன பிரச்சனைனா, எனக்கு இப்போ தான் தண்ணி வந்துச்சு சிஸ்டர். இன்னைக்கு எங்கள் ஏரியாவில் இன்றைக்கி தான் தண்ணி வந்து, அதான் லேட் ஆகி போச்சு சிஸ்டர். சிஸ்டர், நானும் உங்கள் ஏரியா தான் சிஸ்டர். சரி விடுங்க சிஸ்டர். சே, வளரிட்டோமே. சரி போவோம். இருக்கும் இடத்த பார்ப்போம், இடம் இருக்கான்னு. பேகுக்கு ஒரு இடம் கொடுக்கணுமே, அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது இடம் இருக்கான்னு பார்ப்போம். அண்ணா ஒரு இடம் இருக்குது. நம்ம பேகுக்கு ஒரு இடம், நமக்கு ஒரு இடம். கீழே தப்பி தவறி கூட வச்சுருக்கக்கூடாது, வச்சா அழுக்காயிரும். சரி உட்காருவோம். நம்ம வேறு இந்த ஏரியாவுக்கு ரொம்ப புதுசாக இருக்கிறோம். முதல்ல இந்த சபைக்கு வரோம். இந்த சபையை பார்த்தாலே தெரியுது ஆண்டவர் இந்த இடத்துல தான் உலாவுறாருன்னு சொல்லிட்டு. மகிமையான சபையாக இருக்குது. இந்த சபை தான் இனிமேல் நமக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த சபையிலே நம்ம நிலச்சிருக்க வேண்டிதான். சபை நல்லாயிருக்கு, இங்கேயே போயிடும். ஹலோ சிஸ்டர், கொஞ்சம் பேக் எடுத்துக்கிறீங்களா? நான் உட்காந்துக்கிறேன். இல்லை சிஸ்டர், நீங்கள் முன்னாடி உட்காருங்களேன். முன்னாடி ஒரு சீட்டு அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் முன்னாடி இருந்தால் தான் ஆண்டவருடைய அபிஷேகம் உங்கள் மேலே அப்படியே இறங்கும். ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மேலே பொழிந்து தள்ளுவார். அதனால் நீங்கள் முன்னாடி போயிருங்க சிஸ்டர். சிஸ்டர், நான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறேன், கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. கொஞ்சம் பேக் எடுத்துக்கிறீங்களா? இல்லை சிஸ்டர், நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, அதான். நீங்கள் முன்னாடி இருந்தீங்கன்னா எல்லாரையும் அழகாக பார்க்கலாம், முன்னாடி நடக்கிறத கவனிக்கலாம். முன்னாடி இருந்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு நல்ல வல்லமையாக இருக்கும். ஆண்டவர் மேலேருந்து உங்களுக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் வீசி விடுவார். அதனால் முன்னாடி போயிருங்க சிஸ்டர். இல்லை சிஸ்டர், ப்ளீஸ் சிஸ்டர், கொஞ்சம் ப்ளீஸ் இடம் தர முடியுமா? சிஸ்டர், அந்த பேக்கை தான் எடுத்து கையில் வச்சுக்கோங்க சிஸ்டர். இந்த பேகுக்கு கொடுக்குற மரியாதையும் கணத்தையும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆண்டவருக்கு கொடுங்க. சரி உட்காருங்க சிஸ்டர். சே, எனக்கு வேறு புது பேக் அழுக்காயிருமே. நான் எவ்வளோ நேரம் தான் கையில் வச்சுட்டு இருக்குது. சரி இருப்போம். சரியா இருக்குது. பேகுக்கு ஒரு சீட்டை கொடுத்துருந்தேன், சீட்டும் போச்சு. ஐயோ, என்ன பண்ணதுக்கு? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. ஓகே, இப்போது நாம் இருந்த இடத்துலையே நின்றவாறு தேவனை ஆராதிப்போம். என்னது, தேவனை ஆராதிக்கணுமா? அதுவும் இருக்கிற இடத்தெல்லாம் மறந்து ஆராதிக்கணுமா? நான் வேற யார் எப்படி வந்திருக்கான்னு பார்க்க வந்திருக்கேன். யார் என்னென்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கா, யார் என்ன நகை போட்டிருக்காங்கன்னு நான் பார்க்க வந்தேன். இவங்க என்னடானா இருக்கிற இடம் தெரியாமல் ஆராதிக்கணும்னு சொல்கிறாங்க. சே, நமக்கு இப்போ இப்படி ஆராதிச்சா நம்ம எப்படி பார்க்க முடியும் யார் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கான்னு? சிஸ்டர், நீங்கள் வேறு பாருங்கள் சிஸ்டர், எனக்கு வீட்டில் ஒரே வேலை. என் கையை பாருங்கள், ஒரே காய்ப்பாக இருக்குது. வேலை செஞ்சு ஒரே புண்ணாக இருக்குது சிஸ்டர். எங்கே பார்ப்போம், கொஞ்சம் கொடுங்க. ஐயோ, ரொம்ப புண்ணாக இருக்குது சிஸ்டர். ஆனால் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது சிஸ்டர். என்ன தெரியுமா, நான் வந்து ஒரு டேலண்ட் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வலிக்காமல் இப்போ கைத்தட்டி ஆராதிக்கணும்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்ன தெரியுமா சிஸ்டர், இதை கொஞ்சம் பிடிங்களேன். எப்படின்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பார்த்தீங்களா சிஸ்டர், என் டேலண்ட்டை? இப்படி தட்டுனானா கையும் வலிக்காது, வாயும் வலிக்காது. கையில் புண்ணு இருந்தால் என்ன ஒன்றுமே இல்லை, வலிக்கவே செய்யாது சிஸ்டர். உங்கள் டேலண்ட்டு இதுலையா நீங்கள் காமிக்கணும்? ஏன் ஆண்டவரை துதிக்கிறதுலையும் உண்மையாக இருக்கிறதுலையும் காமிக்கக்கூடாதா? நீங்கள் வேறு சிஸ்டர், நான் உங்கள் நல்லதுக்கு சொன்னால் உங்கள் கையில் இருக்க வலியை காப்பாற்றலான்னு சொன்னால் நீங்கள் வேறு துணி துவைச்சிருப்பீங்க, கை வலி இருக்கும், சமையலெல்லாம் பண்ணியிருப்பீங்க. உங்கள் கை வலியிலேருந்து ஒரு விடுதலை கொடுக்கறதுக்கு நான் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சே, வேறு யாருக்காவது சொன்னால் கூட என்னை நல்லா புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க. சரி, என்ன பண்ணுறது? சரி விடுவோம். ஆமேன். மாணவர்களே, இந்த நேரத்தில் நாம் தேவனை காணிக்கை பலியினால் காணிக்கை செலுத்துவோம். ஐயோ, காணிக்கையா? காணிக்கைன்னு சொன்னது தான் ஞாபகம் வருது. நம்ம மேக்கப் போடுற நேரத்தில் சேஞ்ச் வாங்க மறந்துட்டோமே. சரி, என்ன பண்ணதுக்கு? நம்மக்கிட்ட தான் பழைய எக்ஸ்பைரி ஆன ஒரு துட்டு இருக்குமே, அதை போட்டு சமாளித்து விட்ருவோம். சரி, வேறு என்ன பண்ணுது? எக்ஸ்பைரி துட்டை போட்டு சமாளித்து காணிக்கை போட்டு விட்டுற வேண்டியதான். சிஸ்டர் நீங்கள் மைண்ட் வாய்ஸ். சே,
அது வேற காண மாட்டேங்குது, எக்ஸ்பைரியான துட்டை காண மாட்டேங்குது சிஸ்டர். சிஸ்டர் நீங்கள் சிஸ்டர் உங்கள் மைண்ட் வாய்ஸ்னு நினச்சி நீங்கள் சவுண்டாக பேசிகிட்டு இருக்கீங்க சிஸ்டர். ஐயோ அது இல்லை சிஸ்டர். அது எப்படின்னா நான் வந்து ஒன்றும் சொல்ல வேணாம் சிஸ்டர். நீங்கள் மனுஷங்களை கூட ஈஸியாக ஏமாற்றிடலாம், ஆனால் ஆண்டவரை நீங்கள் ஏமாற்ற முடியாது சிஸ்டர். இல்லை சிஸ்டர், நான் அடுத்த வாரம் 1000 ரூபா கொடுத்து ஆண்டவரை கரெக்ட் பண்ணி ஆண்டவருக்கு சமாளிச்சிருவேன் சிஸ்டர். அடுத்த வாரம் நான் 1000 ரூபா கொண்டு வந்து போடுவேன் சிஸ்டர். சரி. ஹல்லேலூயா. ஜெபம். ஓகே, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், நீங்கள் எல்லாரும் ஆராதனை அசட்டை பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. ஒருவர் பேக் அழகாக இருக்குன்னு சொல்கிறீங்க, ஒருவர் செல்ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே போகிறாங்க. ஆராதனை நேரத்தில் இப்படி அசட்டை பண்ணிங்கன்னா எப்படி ஏசப்பா உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாங்க? இனிமேலும் அந்த மாதிரி காரியங்கள் எதுவும் இல்லாமல் இந்த புதிய வருடத்திற்கு நுழைய இயேசுவின் கிருபையினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம். ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா, நான் என்னுடைய தவறுகளெல்லாம் ஏசப்பா ஆண்டவரே நினச்சிட்டேன் ஏசப்பாவரே. நானும் அந்த ஆராதனையில் அசட்டையாக இருந்துட்டேன் ஏசப்பா. நானும் இந்த மேக்கப்புக்கு, இந்த உலக காரியத்துக்கும் நான் வந்து ஏசப்பா ஆண்டவரே அதுக்கு நோக்கி ஓடிட்டு இருந்தேன் ஏசப்பா. உங்களுடைய மகிமையை பார்த்து ஒரு கணம் இல்லாதபடிக்கு அப்பா நானும் ஏசப்பா அந்த உலகத்துக்கு நேராக ஓடிட்டு இந்த மேக்கப்பில் ஏசப்பா யார் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க, ஆராதனையில் ஒரு நேரம் இல்லாதபடிக்கு நாங்கள் வந்து அசட்டை பண்ணிகிட்டு இருந்தேன் ஏசப்பா. அப்பா நீங்கள் என்ன உணர்த்தி தந்தீங்க தகப்பனே. அப்பா அதற்காக நன்றி தகப்பனே. என்னுடைய பாவங்கள் எல்லாம் ஏசப்பா மன்னித்தரலுங்க ஏசப்பா. இனிமேல் நான் இந்த பாவங்கள் எதுவும் செய்யாமல் அப்பா உமக்கு ஏற்ற பிள்ளையா உமக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பேன் ஏசப்பா. அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி தகப்பனே. ஆமேன். ஆமேன். நாமளும் இதே போல் ஆராதனை வேளையில் அசட்டை செய்யாமல் தேவனை மட்டும் ஆராதிக்க இந்த சபையில் கூடி வந்து எல்லா நேரமும் தேவனை மட்டும் நினைத்து அவரை துதித்து பாட இந்த புதிய வருடத்திற்கு நுழைய உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால்.